திருவாதிரை உருவான கதை நடராஜரின் ஆனந்த தாண்டவம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தில்லை, அதாவது சிதம்பரம் காட்டில் வாழ்ந்த ரிஷிகள் தங்களின் தவ வலிமையால்தான் உலகம் இயங்குகிறது என்ற அகந்தையில் இருந்தனர். அவர்களின் ஆணவத்தை அடக்க சிவன் பிட்சாடனராகவும் விஷ்ணு மோகினியாகவும் சென்றனர். ரிஷிகள் கோபமடைந்து சிவனின் மீது ஏவிவிட்ட புலி, பாம்பு மற்றும் முயலகன், அதாவது அறியாமை ஆகியவற்றை அடக்கி சிவன் அவர்கள் முன் ஆனந்த தாண்டவம் ஆடினார். சிவனின் இந்த நடனத்தை காண ஆதிசேஷன், அதாவது மகாவிஷ்ணுவின் பாம்பு படுக்கை துடித்தது. ஆதிசேஷன் பூமிக்கு வந்து பதஞ்சலி முனிவராக மாறி தவமிருந்தார். அவரது தவத்திற்கு இறங்கி சிவன் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று தில்லையிலே மீண்டும் தனது திருநடனத்தை காட்டினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. சேந்தனார் வழங்கிய களி, உண்மையான பக்தியின் கதை. சிதம்பரத்தில் சேந்தனார் என்ற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் மிகச்சிறந்த சிவபக்தர். ஒரு திருவாதிரை நாளில் பலத்த மழை காரணமாக அவரால் விறகு விற்க முடியவில்லை. வீட்டில் களி செய்வதற்கு தேவையான மாவு மட்டுமே இருந்தது. அதை கொண்டு களி செய்து இறைவனுக்கு படைக்க காத்திருந்தார். அவரது பக்தியை உலகிற்கு காட்ட சிவன் ஒரு சிவனடியார் கோலத்தில் வந்து அந்த களியை விரும்பி உண்டார். மறுநாள் காலையில் தில்லை நடராஜர் கோயிலின் கருவறையில் களி சிதறி இருப்பதை அர்ச்சகர்கள் கண்டனர். ஒரு எளிய பக்தனின் களியை இறைவன் ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவம் இன்றும் திருவாதிரை திருநாளின் முக்கிய அடையாளமாகும். திருவாதிரை நோன்பு, விரதமுறை. திருவாதிரை விரதம் என்பது சுமங்கலிகளுக்கும் கன்னிப் பெண்களுக்கும் மிகவும் விசேஷமானது. நோக்கம், சுமங்கலிகள் தங்கள் கணவர் நீண்ட ஆயுளுடனும் கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் அமையவும் இந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். விரதமுறை: அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனை நினைத்து விரதமிருக்க வேண்டும். அன்று பகல் உணவு தவிர்க்கப்படும். முக்கிய உணவு திருவாதிரை களி மற்றும் 7 வகை காய்கறி கூட்டு தாழகம் செய்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். பலன்: இந்த விரதத்தை முறையாக இருந்தால் குடும்பத்தில் அமைதி பெருகும், தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆதிரை நாளில் இறைவனை தரிசிப்பவருக்கு மறுபிறவி கிடையாது என்பது பெரியோர் வாக்கு.